கடையநல்லூரில் இலவச டிவி வழங்க வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பீட்டர் அல்போன்ஸை பொதுமக்கள் கரோவு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் அனைவருக்கும் இலவச டிவிக்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டாலும் அடுத்த தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் இன்னும் ஏராளமானோருக்கு இலவச டிவிக்கள் வழங்கப்படவில்லை. நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் இலவச கலர் டிவிகள் இன்னமும் வழங்கப்படவில்லை. அங்கு 23,000 டிவிக்கள் தேவையிருந்தன. ஆனால் கடந்த ஆகஸ்டில் 7,500 டிவிகள் வந்ததால் அவற்றை கடையநல்லூருக்கு வழங்காமல் சபாநாயகர் ஆவுடையப்பன் தொகுதிக்கு கொண்டு சென்றனர். தற்போது வந்துள்ள இலவச டிவிக்களை பயனாளிகளுக்கு வழங்க காங்கிரஸ் எம்எல்ஏ பீட்டர் அல்போன்ஸ் கடையநல்லூர் வந்தார். இம்முறையும் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே டிவிக்கள் வந்ததால் ஏழைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் வரிசையில் காத்திருந்த மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எம்எல்ஏவை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்தனர். பீட்டர் அல்போன்ஸை எதிர்த்தும் அரசை எதிர்த்தும் கோஷம் எழுப்பிய தேமுதிகவினரில் 4 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டனர். இலவச டிவி மட்டுமின்றி கேஸ் அடுப்பு போன்றவையும் இன்னமும் இப்பகுதியில் வழங்கப்படவில்லை. ஆட்சிக்காலம் முடிவதற்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதைப் போல இலவச டிவி, கேஸ் அடுப்புகள் போன்றவை தங்களுக்கு கிடைக்காமல் போகுமோ என்ற ஆதங்கம் பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது.